ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவனே அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் நின்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானமும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருக்குமாயிருந்தால் எஜமான்களின் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கிறதா இருக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், கர்த்தருடைய தயவு எங்களுக்கு வேண்டும், கர்த்தருடைய நன்மைகள் எங்களுக்கு வேண்டும். கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளுக்கூடாய் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராயிருக்கிறார். அப்படியானால் நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.